அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அங்கிள் கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? நேத்து மதுரையில மாநாடு போட்டாரான் நடிகர் விஜய் அவர்கள். பல கோடி ரூபாய்கள் செலவு பண்ணி ஒரு சினிமா பாணிலேயே தொடர்ந்து மாநாடு போட்டு வரும் நடிகர் விஜய் அவர்கள் திமுக தான் தன்னுடைய எதிரியா, திமுகவை அழிக்க நிற்கிறாரா. அது நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனா முதல்ல நீங்க திருந்தது. பாசிச அரசு பிஜேபி மற்றும் வாரிசு அரசு திமுக என்று இதே வாரிசு படத்தில் நடத்த விஜய் அவர்கள் இதே இந்தியாவிலேயே வாரிசு அரசியலை தொடங்கி வைத்தது நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, இறுதியாக பிரியங்கா காந்தி. எங்களது ஈழத்தை அளித்த அப்படிப்பட்ட இந்த வாரிசு அரசியலை இந்தியாவிலே தொடங்கி வைத்த இதே கேவலமான காங்கிரஸ் கட்சியோடு வாட்ஸ்அப்பிலே, ஃபேஸ் டைமிலே, செல்போனிலே நல்லா முகம் சுளிக்க இழிக்க இழிக்க ரகசியமாக உரையாடி மறைமுகமாக ஆதரிப்பதன் காரணம் என்ன? ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்கள் அப்பாவும் டெல்லிக்கு போனோம், அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். இதே பிஜேபியையும் என்டிகேயும் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் கடுமையாக சாடக்கூடிய நீங்கள் காங்கிரஸை மட்டும் தொடர்ந்து தவிர்த்து வருவதற்கான காரணம் என்ன? இத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு மாநாடா? இத்தனை 500க்கு மேற்பட்ட கதிரையில உடைக்க ஒரு மாநாடா? தண்ணீர் குழாயை திறந்தா தண்ணி வராம இருக்க ஒரு மாநாடா? நிறைய பேருக்கு பார்க்கும்போது இங்க குழா போட்டிருக்கு, ஆனா நிறைய குழால தண்ணி இல்ல. தண்ணி இல்லாத இடத்துலயும் மக்கள் சிரமப்படுறாங்க. தன்னுடைய ரசிகர்கள் தனக்கு கிட்ட நெருங்க கூடாது என்பதற்காக அந்த கம்பி வேலையிலே கிரீஸ் தடவுவதற்காக ஒரு மாநாடா? பனைமரத்துக்கு மேல ஏறி ஒருத்தன் குடிய பிடிக்க ஒரு மாநாடா? மாநாட்டுல போட்டிருந்த அந்த ஸ்பீக்கர் பந்தலுக்கு மேல ஒரு 100-200 பேர் ஏறி உட்கார்ந்திருக்க ஒரு மாநாடா? கீழே விரிக்கப்பட்டிருந்த அந்த தரை விரிப்பை அடிக்கிற வெயில் தாங்க இயலாம மக்கள் தலைக்கு மேல போத்து விரிக்க ஒரு மாநாடா? அடிச்ச வெயில்ல சுருண்டு விழுந்து ஒருத்தர் வெயில் தாங்க இல்லாம இறந்தே போயிட்டாரு, இன்னொருத்தர் ஈபியில் அடிச்சு செத்து போயிட்டாரு. அன்றைக்கு ஒருத்தன் அந்த போஸ்ட் கம்பம், அந்த கொடி கம்பம் அவனுக்கு மண்டைக்கு மேல செத்து போயிட்டான். இதுக்கு ஒரு மாநாடா? ஒரு சாதாரண ஒரு மாநாட்டை கூட கையாள தெரியாத நீங்கள் நாளை எப்படி நாட்டை ஆள துணிவீர்கள்? நீங்க போட போறது ஓட்டா, நாங்கள் கோட்டைக்கு போக போற ரூட்டா, இதுதான் எங்களுடைய நோட்டா வேட்டா? என்னையா தமிழ் இது? எங்கள் சிங்கத்தமிழை, எங்கள் தங்கத்தமிழை, என் சொந்த தமிழை, இதே சொந்த தமிழை இப்படி உச்சரிக்க கற்றுக்கொண்டு தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முளைவில் ஏங்க கோலகன் விழித்து நோக்க என்ற இந்த தமிழை உச்சரிப்பதானையா அழகு? இவருக்கு திமுகவும் பாஜகவும் மட்டும்தான் எதிரியா, காங்கிரஸ் எதிரி இல்லையா? ஐயா, இந்தியாவுல வாரிசு அரசியல தொடக்கி வச்சது இதே காங்கிரஸ் கட்சி. நாட்டுக்காக போராடிய ராணுவ வீரர்கள் செத்து போன பிறகு அவர்கள் சவப்பட்டியில ஊழல் பண்ணியது இதே காங்கிரஸ் கட்சி. 500 பீரங்கி வாங்கினதுல ஊழல் பண்ணது இதே காங்கிரஸ் கட்சி. இதே கச்சத்தீவை இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்தது இதே காங்கிரஸ் கட்சி. போபா தொழிற்சாலை ஊழல்ல சாம் மார்டிசன் தப்பிக்கப்பட்டது இதே காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு அத்தனைக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை இலங்கை ராணுவம் சுட்டுக் கொண்டது காரணமாக இருந்தது இதே காங்கிரஸ் கட்சி. மதுரை மண்ணில் கால் வச்ச உடனே வாக்கு அரசியல் விஜயகாந்த் எம்ஜிஆரை பத்தி பேசுறது. மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும்தான் நடாப்பா, பராட்டாவும் சால்னாவும் மட்டும்தான் நடாப்பா. அது மானம் கார்த்த மண், சங்கம் வைத்து தமிழ் நடத்த மன்னது. தவறான தீர்ப்பு வழங்கியதற்காக தேரா மன்னாக என்று நெஞ்சை பிடித்துக் கொண்டு இறந்து போன பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னது. அந்த பாண்டிய மன்னர்களை பத்தி பேசுறீங்களா? இல்ல. சரி, அதுக்கு பிறகு 3ஆம் சங்கத்தை வைத்து தமிழை வளர்த்த வள்ளல் பாண்டித்துறை தேவர் பிறந்த மன்னது, அவரை பற்றி பேசுறீங்களா? இல்ல. சரி, தாழ்த்தப்பட்ட குடிகளும் ஆலயத்துக்குள்ள நுழைய வேண்டும் என்பதற்காக 2வது போராட்டம் செய்த வைத்தியலிங்கம் தலைமையில முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசினாரா? இல்லை. ஏன் அப்படி கதைத்தால் அது தேவேந்திர குல வேளாளருக்கு எதிராக போய்விடும், வாக்கு அங்கு அடிபற்றும். சரி, இமானுவேல் சேகரத்தை பற்றி பேசினாரா? அதுவும் இல்லை. இவர் இன்றைக்கு தலைவராக ஏற்றுக்கொண்ட மருது பாண்டியர்கள், வேலுநாச்சியார், முத்துராமலிங்கத்தேவர் உட்பட அனைவரும் மதுரையை சார்ந்தவர்களே. இவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு எம்ஜிஆரை பற்றி பேசுறாரு. ஐயா, எம்ஜிஆருக்கும் மதுரைக்கு என்னடா சம்பந்தம்? இன்றைக்கு விஜயகாந்த் இறந்து போன பிற்பாடு அவரை பற்றி பேசக்கூடிய நீங்கள், விஜயகாந்த் தன்னுடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய நீங்கள், அவர் உயிரோடு இருக்கும்போது எங்கய்யா போனீங்க? சரி, அவரை கூட விடுவோம், அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, அவரை என்னாலும் மறந்து விட்டுருக்கலாமே. 2016ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதாவை வெற்றி பெற வைத்ததற்கு அணிலாக பாடுபட்ட நீங்கள் மாநில தலைவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்த பிற்பாடு பொதுப்பட்டியலில் இருந்து மானிய பட்டியலுக்கு வந்த பிறகுதான் நீட் தேர்வை எம்மால நீக்க முடியும். கச்சத்தீவை நீங்கள் மீட்டு கொடுத்த பிறகுதான் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்த பிற்பாடுதான் இத்தனை ஆண்டுகளாக எந்த கட்சியுமே செய்யல. நான் வந்தா கண்டிப்பா வாங்கி தருவன்னு நீங்க சொல்லியிருக்கணும். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால். இவர் இந்த பாட்டை தன்னை ஒரு எம்ஜிஆரா நினைச்சு கொண்டே பாடுறாரு. எம்ஜிஆர் நீங்களும் ஒன்னா? எம்ஜிஆர் யார் ஐயா? அடி மட்டத்திலிருந்து வந்தவர் ஐயா. ரிக்ஷாக்காரன்,
கூலி தொழிலாளி ஆட்டோக்காரன்னு அடித்தட்டு மக்களோட வாழ்க்கைய படமா எடுத்து அலையாந்தார். அவர் கோபுரம் உண்டா நீங்க குண்டுமணி ஐயா, அவர் மலை கண்டா நீங்க மடு ஐயா. இதே 1967 நல்லாட்சி கொடுத்த காமராஜை வீழ்த்தியது, இதே நல்ல வீழ்த்தியது இதே சினிமாக்காரர்கள் தான். கருணாநிதி, அண்ணாதுரை, ஜெயலலிதா, எம்ஜிஆர் சினிமாக்காரர்கள் தான். அம்பேத்கரை ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஆணவ படுகொலைகளை பற்றி பேச துப்பற்றவர்களானீர்கள். ஆகவே தயவு செய்து உலகத் தமிழர்கள் இந்த கூத்தாடி சினிமாக்காரர்களின் பின்னால் செல்லாமல் தமிழ் தேசியத்தின் பின்னால் ஒற்றுமையாக திரண்டு நிற்கும்படி நான் தாழ்மையாக கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.